வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா புதுச்சேரியில் இருக்கோம். புதுச்சேரியில் 2 ஏக்கர் நிலத்தோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பங்களா ஒன்று விற்பனைக்கு உள்ளது. அது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா மணக்குள விநாயகர் காலேஜிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு உள்ள ஆழியூர்ன்ற ஊரில் இருக்குது. 4 BHK வீடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஃபார்ம் ஹவுஸ் பங்களாவோடு இருக்குது. அந்த வீட்டை பார்க்கலாம் வாங்க. இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் பகுதி. இது கார் நிறுத்துற இடம். இது நல்ல விஸ்தாரமாக ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஹால். கிச்சனை பார்க்கலாம் வாங்க. கிச்சன் பாருங்க, நல்லா இந்தியன் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்கு. பாருங்க, நல்லா இந்தியன் ஒர்க்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கு. பாருங்க, இந்தியன் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது கிச்சனோடைய ஸ்டோரேஜ் ரூம். இது டைனிங் ஹால். இது ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பாருங்க, விஸ்தாரமாக இருக்கும். விண்டோஸ் வச்சுலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கு. நல்லா 10 அடிக்கு டைல்ஸ் வச்சுருக்காங்க. பூஜை ரூம் இது ஒரு ரூம். இது ஒரு ரூம். பாத்ரூம் பாருங்க, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று மேலே இருக்கு. நம்ம மேலே போகலாம். வேற மாஸ்டர் பெட்ரூம் இது. வாங்க பார்க்கலாம். இது பாத்ரூம் மட்டுமே 400 ஸ்கொயர் ஃபீட். இது மேலே டீ ஷாப் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ். மொட்டை மாடியை பார்க்கலாம். எல்லாம் கூலிங் டைல்ஸ் போட்டு நல்லா இதுவாக இருக்கும். வாங்க. இது எல்லாமே கூலிங் டைல்ஸ் தான். இல்லையா? இப்போ 2 ஏக்கர் நிலத்தை பார்க்க போகிறோம். அதில் இல்லாத செடிகளே இல்லை. A to Z எல்லா விதமான செடிகளும் அதில் இருக்குது. ஆப்பிள் மரத்துலேருந்து ஆரஞ்சு மரத்துலேருந்து எல்லா விதமான செடியும் அதில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம்.
இது வந்து வீட்டுக்கான போரு. அது 400 அடி போர். அது இது நிலத்துக்கான போர். இது வந்து 600 அடி அடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது நெல்லிக்காய், எலுமிச்சை இதான மரம். இதுக்கு அந்தாண்ட இன்னும் நிறையா இருக்குது. இது மல்லிகைப்பூ தோட்டம். இது பாருங்கள், அவகோட்டா என்று சொல்லக்கூடிய காய் பாருங்கள். காய் பாருங்கள், சாப்பிட்லாம். அது ருசியாக இருக்கும். அவகோட்டா பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவகோட்டா பழங்கள் எல்லாம் நம்ம தோட்டத்தில் பறிச்சது தான். அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லாம் நம்ம தோட்டத்தில் பறிச்சது தான். மரநெல்லின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் மரம் இதெல்லாம். இது மல்லி இப்போ தோட்டமாக இருந்தது. கனகாமரம் இதெல்லாம் இருக்குதுன்னா கொய்யா செடி, ஹைபிரிட் என்ன சொல்லக்கூடிய கொய்யா, சிவப்பு கொய்யா. சுற்றி வந்து 2 ஏக்கருக்கு சுற்றி வந்து பென்சிலிங் வேலி அமைக்கப்பட்டுள்ளது ஃபுல்லாக பாதுகாப்புக்கு. நான்கு வகையான எலுமிச்சை, ஆரஞ்சு செடிகள்லாம் இதில் பயிரிடப்பட்டுள்ளது. இதில் முருங்கை, பங்கனப்பள்ளி என்ன சொல்லக்கூடிய ஹைப்ரிட்டான மாமரம். இந்த சீசனில் வந்து அருமையாக காய்க்கும். பங்கனப்பள்ளி மாம்பழம் சேலத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதை ஒரு 8 வகையான மாம்பழ செடி நெடிக்க இருக்குது. பார்க்குறோம் பாருங்க, மனம் ஃபுல்லாக எலுமிச்சை தான் இருக்குது. பாருங்க, எவ்வளோ இருக்குது பாருங்க. இது பலா மரம். சப்போட்டா பழம்லாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஹைப்ரிட் எல்லாமே. எல்லாம் ஹைப்ரிட்டான பந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட பலா மரங்கள். இதெல்லாம் எல்லாம் சீசன் கிடையாது இப்போ, ஆனால் காய்க்கும். அருமையாக இருக்கும் பழம். பழம்லாம் தேனில் ஊற வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க. ஃபேமஸாக எல்லாமே இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். நல்லா விஸ்தாரமான இடம். போனால் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இது ஃபுல்லாக அப்படியே விற்பனைக்கு இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு பாருங்கள். என்ட்ரன்ஸ் கேட்லேயே வந்து வாட்ச்மேனுக்கு ஒரு பெரிய பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோட வாட்ச்மேன். இதுதான் அந்த ரூம். அது வந்து பெரிய பாத்ரூமு வித் பெட்ரூமு வாட்ச்மேனுக்காக. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டு. அதான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் மரம் இதெல்லாம் நல்லா காய்க்கும். என்ட்ரன்ஸ் கேட்டு.